19/8/2025 பாப்தாதா மதுபன் முரளிஹெட்டி. இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சுய தர்மத்தை மறப்பதுதான் அனைத்தையும் விட பெரிய தவறாகும். இப்போது நீங்கள் மறக்காதவர்கள் ஆக வேண்டும். தன்னுடைய வீடு மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். முரளியில பாபா நமக்கு நம்முடைய சுய தர்மத்தை ஞாபகம் வச்சுக்கணும்ன்றத சொல்றார். அதை மறக்கவே கூடாது. என்ன நம்முடைய தர்மம், எது நம்மளுடைய வீடுன்றது நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு முழு நாளும் நம்முடைய வீடு மற்றும் ராஜ்யத்தை மறக்காதவர்களாக இருங்கன்னு நமக்கு இன்னைக்கு முரளியில பாபா வழிகாட்டுதல் கொடுக்கிறாரு. கேள்வி: உங்களின் எந்த அவஸ்தாவின் போது, அதாவது மனநிலையின் போது நேரம் நெருங்கி கொண்டிருப்பதின் அடையாளமாக தென்படுகிறது? எந்த ஒரு மனநிலை உருவாகிறப்போ நேரம் நெருங்கி கொண்டிருப்பது என்பது அடையாளமாக தென்படுகிறது. பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு யாத்திரையில் சதா மூழ்கி இருக்கும் போது, புத்தி அலைவது நிற்கும் போதும், வார்த்தைகளில் நினைவின் கூர்மை வரும்போதும், அளவற்ற குஷியில் இருக்கும் போதும், அடிக்கடி தன்னுடைய சத்தியுக உலகத்தின் காட்சிகள் எதிரில் வருகின்ற போதும் நேரம் நெருங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விநாசத்திற்கு நேரமாகாது. அதற்காக நினைவின் சார்ட்டை அதிகரியுங்கள். பாபா இன்னைக்கு எவ்வளவு நல்ல அந்த அடையாளங்களை சொல்லியிருக்க. என்னென்ன சொல்றார்? நினைவு யாத்திரையில சதா மூழ்கி இருக்கும் பொழுது, புத்தி அலைவது நிற்கிறப்போ, வார்த்தைகள்ல நினைவின் கூர்மை வரும்போது, அளவற்ற குஷி இருக்கும் போது, அடிக்கடி தன்னுடைய சத்தியத்தின் காட்சிகள் எதிரில் வரும்பொழுது புரிஞ்சுக்கோங்க, நேரம் நெருங்குது. அடுத்த நினைவுக்கான சார்ட்டை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? அதிகரிச்சுட்டே இருக்கணும். பாட்டு: உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலின் பொருளை புரிந்திருப்பீர்கள். இப்போது எல்லையற்ற தந்தையை அடைந்து விட்டீர்கள். எல்லையற்ற தந்தையிடம் இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. அந்த ஆஸ்தியை யாரும் பறிக்க முடியாது. ராவண ராஜ்யம் ஆரம்பம் ஆகும் போது ஆஸ்திக்கான போதை போய்விடுகிறது. இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. சிருஷ்டி நாடகத்தின் ஞானம் கூட குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. நாடகம் எப்ப நமக்கு ஞாபகம் இருக்கு, எப்போ அடைந்த ஆஸ்தியினுடைய அந்த குஷி மறைஞ்சு போயிடுது அப்படிங்கிறது பாபா ஞாபகப்படுத்தி சொல்றார் நமக்கு. இந்த ஞானம் உங்க புத்தியில தான் இருக்கு. இந்த சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது? இதை நாடகம் எனலாம், டிராமா என்று கூட கூறலாம். உண்மையில் தந்தை வந்து சிருஷ்டி சக்கரத்தை கூட புரிய வைக்கிறார். யார் பிராமண குலத்தினரோ அவர்களுக்கு தான் புரிய வைக்கிறார். இதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறியவில்லை. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. பாபா சொல்றார், முன்பு 84 லட்சம் ஜென்மங்கள் எடுத்து பிறகு ஒரு ஜென்மம் மனிதனாக பிறக்கிறோம் என நீங்கள் கேள்விப்பட்டு இருந்தீர்கள். அப்படிதானே முதல்ல நினைச்சிட்டு இருந்தோம். இவ்வாறு கிடையாது. இப்போது நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் வரிசை கிரமத்தில் வந்து போகிறீர்கள். முதலில் நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். பிறகு பூஜாரி ஆகிவிட்டோம் என புத்தியில் வருகிறது. தாங்களே பூஜைக்குரியவர்கள், தாங்களே பூஜாரி என்று பாடப்பட்டு இருக்கிறது. மனிதர்கள் பகவான் தான் பூஜைக்குரியவராகவும் பூஜாரியாகவும் ஆகிறார் என நினைக்கிறார்கள். அனைத்தும் தங்களின் ரூபமே ஆகும். பல்வேறு விதமான வழிகள் இருக்கிறது அல்லவா? இந்த மாதிரி பல விதத்துல நினைக்கிறாங்க. இப்போது நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறீர்கள். அதாவது ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காரோ அதன்படி நடக்கிறோம். நாம் மாணவர்கள் முதலில் எதுவும் அறிந்திருக்கவில்லை. பிறகு படித்து
உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி அடைவதற்காக செல்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். அந்த மாணவர்கள் கூட ஆரம்பத்தில் எதுவும் அறியவில்லை. பிறகு தேர்வில் தேர்ச்சி பெற்று நாம் வக்கீல் படிப்பில் தேர்ச்சி அடைந்து விட்டோம் என நினைக்கிறார்கள். இப்போது நாம் படித்து மனிதனிலிருந்து தேவத்தை ஆகிக் கொண்டிருக்கிறோம், உலகத்திற்கு அதிபதி ஆகிக் கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிவீர்கள். அங்கே ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் இருக்கும். உங்களின் ராஜ்யத்தை, பாபா சொல்றார், உங்களுடைய ராஜ்யத்தை யாரும் பறிக்க முடியாது. அங்கே உங்களுக்கு தூய்மை, அமைதி, சுகம், செல்வம் அனைத்தும் இருக்கிறது. பாடலில் கூட கேட்கிறீர்கள் அல்லவா? இப்போது இந்த பாடலை நீங்கள் உருவாக்கவில்லை. அது பக்தி மார்க்கத்துல இருந்த பாடலை பாபா நமக்கு அந்த காலத்துல போட்டு பாபாவுடைய நினைவை ஏற்படுத்தினார். எளிதாக நாடகப்படி இந்த நேரத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட பாடல்களின் பொருளை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். இங்கே நீங்கள் அமைதியில் அமர்ந்து பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை யாரும் பறிக்க முடியாது. அரை கல்பம் சுகத்தின் ஆஸ்தி இருக்கிறது. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, அரை கல்பத்தை விட அதிகமாக நீங்கள் சுகத்தை அனுபவிக்கிறீர்கள் என பாபா புரிய வைக்கின்றார். பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. சில கோவில்களில் கூட தேவதைகள் எப்படி எதிர்மாறாக, அது வாம மார்க்கத்தில் செல்கிறார்கள் என சித்திரங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. உடை அதேதான். உடை பிறகு மாறுகிறது. ஒவ்வொரு ராஜாவிற்கும் தனக்கென உடை, கிரீடம் போன்ற அனைத்தும் தனித்தனியாக இருக்கிறது. இப்போது நாம் சிவ பாபாவிடம் இருந்து பிரம்மா மூலமாக ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள். தந்தை குழந்தைகளே குழந்தைகளே என கூறுகின்றார். குழந்தைகள் தங்களுடைய ஜென்மங்களை பற்றி அறியவில்லை. கேட்பது ஆத்மாதான் அல்லவா? நாம் ஆத்மாக்கள் ஷரீரம் அல்ல. மற்றபடி மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கென உடலின் பெயருடைய போதை இருக்கிறது. ஏனென்றால் தேக அபிமானியாக இருக்கிறார்கள். நாம் ஆத்மாக்களாக இருக்கிறோம். அதனால் நமக்கு தேக அபிமானம் வரக்கூடாது. அவர்கள் ஆத்மாவிலிருந்து பரமாத்மா, பரமாத்மாவிலிருந்து ஆத்மா என கூறுகிறார்கள். நீங்கள் ஆத்மாவில் இருந்து உலகத்திற்கே அதிபதியாக, தேவி தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என உங்களுக்கு இப்போது பாபா புரிய வைத்து இருக்கிறார். நாம் தேவதையாவோம், பிறகு சத்திரிய வம்சத்தில் வருவோம் என்ற ஞானம் இப்போது இருக்கிறது. எப்ப இருக்கு? இந்த சங்கமயுகத்தில் 84 பிறவிகளின் கணக்கு கூட இருக்கிறது அல்லவா? அனைவரும் 84 பிறவிகள் எடுக்க மாட்டார்கள். அனைவரும் ஒன்றாக வர முடியாது. எவ்வளவு விஷயங்கள் பாபா நமக்கு சொல்ற. எந்த தர்மம் எப்படி வந்து கொண்டு இருக்கிறது என உங்களுக்கு தெரியும். வரலாறு பழையதாகிறது, பிறகு புதுமை அடைகிறது. இப்போது இது தூய்மையற்ற உலகமாகும், அது தூய்மையான உலகம் ஆகும். பிறகு மற்ற தர்மங்கள் வருகின்றன. இங்கே கர்மக்ஷேத்திரத்தில் நாடகம்தான் நடக்கிறது. ஒரே நாடகம்தான் இந்த கர்மக்ஷேத்திரத்துல நடக்குது. 4 தர்மங்கள் முக்கியமானவை ஆகும். இந்த சங்கமத்தில் தந்தை வந்து பிராமண சம்பிரதாயத்தை ஸ்தாபனை செய்கிறார். விராட ரூபத்தின் சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் இதில் தவறு இருக்கிறது. பாபா வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்து தவறுகளை நீக்கி மாற்றுகிறார். என்ன தவறு இருக்கு விராட ரூபத்துல? சிவபாபாவை பாபா சுபர்லயே மறைத்து விட்டார்கள்னு சொல்லி பாபா வந்து எல்லா விஷயங்களையும் சரி பண்றார். பாபா ஒருபோதும் ஷரீரத்தில் வருவதில்லை.
தவறு செய்வதில்லை. அவர் சிறிது நேரத்திற்காக குழந்தைகளுக்கு சுகதாமம் மற்றும் தன்னுடைய வீட்டிற்கான வழியை காண்பிப்பதற்காக இந்த ரதத்தில் வருகிறார். வழியை மட்டும் தெரிவிக்கவில்லை, சிறந்த வாழ்க்கையை உருவாக்குகிறார். கல்பமாக நீங்கள் வீட்டிற்கு போகிறீர்கள், பிறகு சுகத்தின் பாகத்தை நடிக்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நமது சுய தர்மமே அமைதி என்பதை குழந்தைகள் மறந்து விட்டார்கள். நம்முடைய தர்மத்தை பாபா ஞாபகப்படுத்துறார். நம்முடைய தர்மமே என்ன? சுய தர்மம், சாந்தி. இந்த துக்க உலகத்தில் எவ்வாறு சாந்தி ஏற்படும் போன்ற விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். மற்ற அனைவருக்கும் புரிய வைக்கவும் வைக்கிறீர்கள். புரியவும் வைக்கிறோம். மெல்ல மெல்ல அனைவரும் வருவார்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, இதனுடைய ஆயுள் எவ்வளவு என வெளிநாட்டவருக்கு தெரியும். வெளிநாட்டவர்கள் கூட உங்களிடம் வருவார்கள், அல்லது குழந்தைகள் அங்கே சென்று சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைப்பார்கள். பாபா எதிர்காலத்துல எப்படி இருக்குன்றது ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா, அது எல்லாமே நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். கிறிஸ்து கடவுளிடம் சென்றடைந்து விட்டார் என அவர்கள் நினைக்கிறார்கள். கிறிஸ்துவை கடவுளின் குழந்தை என நினைக்கிறார்கள். சிலர் கிறிஸ்து கூட மறுபிறவி எடுத்து இப்போது ஏழையாகிவிட்டார் எனவும் நினைக்கிறார்கள். நீங்கள் கூட ஏழையாக இருக்கிறீர்கள் அல்லவா? ஏழை யாசிப்பவர் என்றால் தமோ பிரதான நிலை. கிறிஸ்து கூட இங்கே இருக்கிறார் என நினைக்கிறார்கள். அவர் எப்போது வருவார் என தெரியவில்லை. உங்களுடைய தர்ம ஸ்தாபகர் மீண்டும் தன்னுடைய நேரத்தில் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக வருவார் என நீங்கள் புரிய வைக்க முடியும். அவர் சொல்றார், உங்களால புரிய வைக்க முடியும். அவர்களை குரு என்று கூற முடியாது. அவர் தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறார். சத்கதி கொடுக்கக்கூடிய வல்லல் ஒருவரே. யாரெல்லாம் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறார்களோ அவர்கள் மறுபிறவி எடுத்து எடுத்து இங்கே வந்து தமோ பிரதானம் ஆகியிருக்கிறார்கள். கடைசியில் முழு மரமும் விற்று போன நிலையை அடைந்திருக்கிறது. முழு மரமும் இருக்கிறது, ஆனால் தேவி தேவதா தர்மத்தின் அடிமரம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எக்ஸாம்பிளுக்கு பாபா என்ன சொல்வார்? ஆலமரம் போல. இந்த விஷயங்களை பாபா தான் குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் குஷி இருக்க வேண்டும். நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம், மீண்டும் இப்போது மாறுகிறோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இங்கே நீங்கள் சத்திய நாராயணனின் கதையை கேட்பதற்காக வருகிறீர்கள். இதனால் நரனிலிருந்து நாராயணன் ஆவீர்கள். நாராயணன் ஆகிவிட்டால் நிச்சயமாக லக்ஷ்மியும் கூட இருப்பார். லக்ஷ்மி நாராயணன் மட்டும் தனியாக ஆக மாட்டார்கள். லக்ஷ்மி ஆவதற்கான தனி கதை கிடையாது. நாராயணன் உடன் லக்ஷ்மியும் உருவாகிறார். லக்ஷ்மி கூட சில நேரம், பாபா என்னென்ன புரிய வைக்கிறார் பாருங்க, லக்ஷ்மி கூட சில நேரம் நாராயணன் ஆகலாம். நாராயணன் சில நேரம் லக்ஷ்மி ஆகிறார். ஒரு சில பாடல் மிகவும் நன்றாக இருக்கிறது. மாயாவின் தாக்கம் வரும்போது பாடலை கேட்டால் மகிழ்ச்சி வந்துவிடும். எப்படி நீச்சல் கற்றுக்கொள்ளும் போது முதலில் மூழ்குவார்கள், மூச்சு திணறல் வரும், பிறகு அவர்களை பிடித்துக் கொள்கிறார்கள். எடுத்துக்காட்டுக்கு பாபா சொல்றார், இங்கே கூட மாயா நிறைய மூச்சு திணற வைக்கிறது. நீண்டக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய பந்தயம் கூட இருக்கிறது என்றால் உங்களுடையது அந்த கரையை சேரக்கூடிய நீச்சல் பந்தயம் ஆகும். என்னை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்றார், நினைக்கவில்லை என்றால் மூழ்கி விடுவீர்கள். நினைவு யாத்திரையால் தான் கரை சேர முடியும் என பாபா கூறுகின்றார். நீங்கள் அந்த கரையை அடைந்து விடுவீர்கள். சிலர் நன்றாக நீந்துபவர்கள் இருக்கிறார்கள், சிலர் குறைவாக நீந்துகிறார்கள்.
அவ்வாறே இங்கேயும் இருக்கிறார்கள். பாபாவிடம் சார்ட் அனுப்புகிறார்கள். நினைவினுடைய சார்ட்டை இவர்கள் சரியாக புரிந்து கொள்கிறார்களா அல்லது தவறாக புரிந்து கொள்கிறார்களா என பாபா சோதிக்கின்றார். ஒரு சிலர் நாங்கள் முழு நாளில் 5 மணி நேரம் நினைவில் இருந்தோம் என காட்டுகிறார்கள். பாபா சொல்றாரு, நிச்சயமாக தவறு நடந்திருக்கிறது, நான் நம்புவதில்லை. 5 மணி நேரம் நினைவில் இருக்கிறோம்னா பாபா நான் நம்புறதில்லை என்ற. நாம் எவ்வளவு நேரம் இங்கே படிக்கிறோமோ அவ்வளவு நேரம் சார்ட் சரியாக இருக்கிறது என சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இல்லை. பலருக்கு இங்கே அமர்ந்தபடியே கூட கேட்டு கொண்டிருந்தாலும் கூட புத்தி வெளியில் இங்கும் அங்கும் செல்கிறது, முழுவதுமாக கேட்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் இவ்வாறு நடக்கிறது. சன்னியாசிகள் கதையை சொல்கின்ற பொழுது இடையிடையே என்ன பண்ணுவாங்களாம், நான் என்ன சொன்னேன் என்று கேட்பார்கள். இவர்கள் தோசைகள் போன்று அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் கேட்டால் சொல்ல முடியாது, என்ன கேட்டாங்களோ அதை சொல்ல முடியாது. புத்தி எங்காவது சென்று விடுகிறது. ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார்கள். இங்கே கூட அவ்வாறு இருக்கிறார்கள். பாபா பார்த்து கொண்டே இருக்கிறார். இவருடைய புத்தி வெளியே எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறது என புரிந்து கொள்கிறார். இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்படி கூட ஒரு சிலர் புதியதாக வருகிறார்கள். முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என பாபா புரிந்து கொள்கிறார். ஆகையால் புதியவர்களை சீக்கிரமாக வகுப்பில் வருவதற்கு அனுமதி அளிக்காதீர்கள் என பாபா கூறுகிறார். இல்லை என்றால் வாயுமண்டலத்தை கெடுத்து விடுகிறார்கள். யார் நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்களோ இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் போதே வைகுண்டத்தில் சென்று விடுவார்கள். இன்னும் போக போக நீங்கள் பார்க்கலாம், மிகவும் குஷி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நல்ல குழந்தைகள்னா என்ன சொல்றாரு பாபா அடையாளம், இதில் அமர்ந்திருக்கும் பொழுதே புத்தி என்ன பண்ணுது, ஸ்வர்க்கத்தின் பக்கம். இப்போது நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அடிக்கடி சென்று விடுவார்கள். வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப உங்களின் நிலையும் இவ்வாறு அமையும். அடிக்கடி சொர்க்கத்தில் தன்னுடைய மாளிகையை பார்த்து கொண்டிருப்பார்கள். எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த காட்சிகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறெல்லாம் ஏற்பாடுகள், இதற்கான ஏற்பாடு, விநாசத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாபா கூறுகிறார், பாருங்கள், ஒரு நொடியில் முழு உலகத்தில் இருக்கும் மனிதர்களும் சாம்பலாகி விடுவார்கள். வெடிகுண்டு போட்டதும் இது அழிந்துவிடும். தங்களுடைய ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இப்போது நினைவு யாத்திரையில் மூழ்கி இருங்கள். யாருக்கு வேண்டுமானாலும் திருஷ்டியினால் அம்பு பாயும் அளவிற்கு சக்தியை நிரப்பிக் கொள்ளுங்கள். கடைசியில் பீஷ்ம பிதா போன்றவர்களுக்கும் நீங்கள் தான் ஞான அம்பு போட்டிருக்கிறீர்கள். உடனடியாக இதுதான் உண்மை என புரிந்து கொள்வார்கள். நல்லா ரொம்ப படிச்சவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட புரிஞ்சுக்குவாங்க என்றார் பாபா. ஞான கடல் பதீத பாவனர் நிராகார பகவான் ஆவார், கிருஷ்ணர் கிடையாது. அவருடைய பிறவி காண்பிக்கிறார்கள். கிருஷ்ணருடைய அதே தோற்றம் பிறகு ஒருபோதும் இருக்காது. மீண்டும் சத்தியுகத்தில் தான் அதே தோற்றம் கிடைக்கும். ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொருவருடைய தோற்றமும் தனித்தனியாக இருக்கும். இந்த நாடகத்தின் பாகம் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இயற்கையான அழகின் தோற்றம் இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு நாளும் உடல் கூட தமோ பிரதானம் ஆகிறது. முதலில் சத்தோ பிரதானமாகவும் பிறகு சத்தோ ரஜோ தமோவாகிறது. இங்கே எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறவி எடுக்கிறார்கள் பாருங்கள். சிலருக்கு கால் நடக்க முடிவதில்லை. என்னென்ன நடக்கிறது? சத்தியுகத்தில் இவ்வாறு நடக்காது. அங்கே தேவதைகளுக்கு தாடி போன்றவை இருக்காது. கிளீன் ஷேவாக இருக்கும். கண்கள் மூலமாகவே இவர் ஆண் இவர் பெண் என தெரிகிறது. இன்னும் போக போக உங்களுக்கு பல காட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்.
பாபா கல்பமாக உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து மனிதனிலிருந்து தேவதையாக்குகிறார். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் அவரவருடைய பிறவியில் செல்வார்கள். அவங்களுடைய பிரிவுல போய் சேர்ந்துடுவாங்க. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் அவரவருடைய பிரிவில் செல்வார்கள் என்பது கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிகிறது. ஆத்மாக்களின் மரம் கூட காண்பிக்கிறார்கள் அல்லவா? படங்களில் பல திருத்தங்கள் செய்து மாற்றிக்கொண்டே இருப்போம். நாளுக்கு நாள் பாபா என்ன பண்ணிட்டே இருக்காரு? நம்முடைய ஒவ்வொரு சித்திரத்துக்கும் ஒரு ரிஃபைன்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறார். பாபா சூக்ஷ்ம அத்தனத்தை பற்றி புரிய வைக்கும் போது சந்தேக புத்தி உடையவர்கள் இது என்ன என்று கூறுவார்கள். முன்பு இதை கூறினார்கள், இப்போது இதை கூறுகிறார்கள். லக்ஷ்மி நாராயணனில் இரட்டை ரூபத்தை சேர்த்து விஷ்ணு என்கிறார்கள். மற்றபடி 4 புஜங்களை உடைய மனிதர்கள் இருக்க முடியாது. ராவணனுக்கு 10 தலைகளை காண்பிக்கிறார்கள். இவ்வாறு மனிதர்கள் இருக்க முடியாது. ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள். பொம்மை விளையாட்டை போல இருக்கிறது. சாஸ்திரங்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாது என மனிதர்கள் கூறுகிறார்கள். சாஸ்திரங்கள் நம்முடைய உயிராகும். கீதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது பாருங்கள். இங்கே உங்களிடம் நிறைய முரளிகள் சேர்ந்து விடுகிறது. நீங்கள் வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? ஒவ்வொரு நாளும் புது புது கருத்துக்களை கேட்கிறீர்கள். கருத்துக்களை குறிப்பெடுக்க வேண்டும். பேசுகின்ற போது ஒத்திகை பார்ப்பார்கள். இந்தந்த கருத்துக்களை புரிய வைக்கலாம். தலைப்புகளின் லிஸ்ட் இருக்க வேண்டும். இன்று இந்த தலைப்பு பற்றி புரிய வைக்கலாம். ராவணன் யார், ராமர் யார், உண்மை என்ன, அவைகளை நாங்கள் உங்களுக்கு விளக்குகிறோம் என கூறுகிறீர்கள். இந்த நேரத்தில் ராவண ராஜ்யம் முழு உலகத்திலும் உள்ளது. 5 விகாரங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. தந்தை வந்து மீண்டும் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். இது வெற்றி தோல்வியின் விளையாட்டாகும். தோல்வி எப்படி ஏற்படுகிறது? 5 விகாரங்கள் என்ற ராவணனால் ஏற்படுகிறது. ஆத்மாவுக்கு தோல்வி எப்படி ஏற்படுது? 5 விகாரங்கள் எனும் ராவணனால். முன்பு பவித்திரமான குடும்ப ஆசிரமம் இருந்தது. இப்போது பதீத்தமாகிவிட்டார்கள். லக்ஷ்மி நாராயணனில் இருந்து பிறகு பிரம்மா சரஸ்வதி ஆகின்றார். பாபா கூட கூறுகின்றார், நான் இவருடைய பல பிறவிகளில் கடைசி பிறவியில் பிரவேசம் செய்கிறேன். நீங்கள் கூட நாங்கள் பல ஜென்மங்களின் முடிவில் பாபாவிடமிருந்து ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் என கூறுகிறீர்கள். இது அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். யாராவது மந்த புத்தி உடையவர்கள் எனில் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இங்கே ராஜ்யம் உருவாகி கொண்டே இருக்கிறது. பலர் வருவார்கள், பலர் வருகிறார்கள், பிறகு சென்று விடுவார்கள், பிறகு மீண்டும் பாபா சொல்றார் வந்து விடுவார்கள். பிரஜைகளின் நயா பைசாவிற்கு அளவில் தான், அதாவது மதிப்பு குறைந்த பதவி அடைவார்கள். அவர்கள் கூட வேண்டும் அல்லவா? நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: நாம் அனைவரும் இந்த படிப்பை முடித்துவிட்டு மனிதனிலிருந்து தேவதையாகி உலகத்திற்கு அதிபதி ஆவோம் என்ற போதையில் சதா இருக்க வேண்டும். நம்முடைய ராஜ்யத்தில் தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் இருக்கும். அதை யாரும் அபகரிக்க முடியாது. 2வது பாயிண்ட், இக்கரையில் இருந்து அக்கரைக்கு செல்வதற்காக நினைவு யாத்திரையில் நன்கு மூழ்கி இருக்கக்கூடியவராக, அதாவது நீங்க தெரிந்தவர்களாக ஆக வேண்டும். மாயாவின் தாக்குதலில் ஏமாந்து விடக்கூடாது. நினைவின் சார்ட்டை யதார்த்தமாக புரிந்து கொண்டு எழுதி தன்னை சோதித்துக் கொள்ள வேண்டும்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிப்பு. இந்த படிப்பினால என்ன ஆகிறோம்? மனிதன்ல இருந்து தெய்வத்தை ஆகிறோன்ற போதை பத்தி பாபா சொல்ற. அடுத்தது நினைவு யாத்திரை பற்றிய பாயிண்ட். வரதானம்: முயற்சி மற்றும் வினை பயனின் கணக்கை அறிந்து தீவிர வேகத்துடன் முன்னேறி செல்லும் ஞானம் நிறைந்தவர் ஆவீர்களாக. முயற்சி மூலமாக நீண்ட காலத்தின் விதியை அமைத்துக் கொள்வதற்கான நேரம் இதுவே ஆகும். எனவே நாலேஜ்ஃபுல் ஆகி தீவிர வேகத்துடன் முன்னேறி செல்லுங்கள். இது இன்று இல்லை என்றால் நாளை மாறிவிடுவோம் என்று யோசிக்காதீர்கள். இதற்கு தான் கவனக்குறைவு என்று கூறப்படுகிறது. இதுவரையும் பாப்தாதா ஸ்நேக கடலாக ஆகி சர்வ சம்பந்தங்களின் ஸ்நேகத்தில் குழந்தைகளின் கவனக்குறைவு, சாதாரண முயற்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது கூட எக்ஸ்ட்ரா உதவி மூலமாக எக்ஸ்ட்ரா மார்க்குகள் கொடுத்து முன்னேற்றி கொண்டு இருக்கிறார். எனவே நாலேஜ்ஃபுல் ஆகி தைரியம் மற்றும் உதவி என்ற விசேஷ வரதானத்தை, லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே நாலேஜ்ஃபுல் ஆகி தைரியம் மற்றும் உதவி என்ற விசேஷ வரதானத்தின் லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்லோகன்: இயற்கைக்கு அடிமையாகி விடுபவர்கள் தான் மன சோர்வு அடைபவர்கள் ஆகிறார்கள். எனவே இயற்கையை வென்றவர் ஆகுங்கள். இயற்கைக்கு அடிமையாகி விடுபவர்கள் தான் மன சோர்வு அடைபவர்கள் ஆகிறார்கள். எனவே இயற்கையை வென்றவர் ஆகுங்கள். அவ்யக்த சமிகை: எப்படி யாராவது கடலில் மூழ்கிவிட்டார் என்றால் அந்த நேரத்தில் கடலை தவிர வேறு எதுவும் தெரியாது. எனவே தந்தை, அதாவது சர்வ குணங்களின் கடலில் மூழ்கி விடுவது இதற்கு தான் லயித்திருக்கும் நிலை என்று கூறப்படுகிறது. எனவே தந்தையுடன் கலந்து விடுவதல்ல, ஆனால் தந்தையின் நினைவு ஸ்நேகத்தில் மூழ்கிவிட வேண்டும். அல்லது ஓம் சாந்தி.